வணக்கம். நான் உங்கள் அல்மா சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். அல்மா சித்த மருத்துவ குழுமத்தின் சார்பாக ஒரு புதிய முயற்சியாக உணவே மருந்து என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சித்த மருத்துவத்தில் உணவே மருந்து என்பதுதான் தாரக மந்திரம். அந்த உணவே மருந்து என்பதனுடைய முதல் படியாக வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல், குடல் புண்கள், நெஞ்செரிச்சல் இவைகளுக்கெல்லாம் உணவின் மூலமாகவே தீர்வளிக்க முடியும் என்பதை சித்த மருத்துவம் சொல்லி இருக்கிறது. அதில் இன்றைக்கு நாம் உங்களுக்கு சொல்லித்தரப்போவது மணத்தக்காளி சூப். இது உணவு முறையாகவே இருக்கிறது. இதை செய்முறையோடு உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம். பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் அல்மாவின் சார்பாக இந்த கடலை எண்ணெயை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த கடலை எண்ணெயை முதலில் நாம் ஊற்றிக்கொள்ள வேண்டும். கடலை எண்ணெய் இங்கே ஊற்றப்படுகிறது பாருங்கள். அடுத்து என் கையில் பார்த்தீர்கள் என்றால் பூண்டு இருக்கிறது, வெங்காயம் இருக்கிறது. இதில் எதை முதலில் போடுவது? இதிலும் ஒரு முறை இருக்கிறது. பூண்டு கொஞ்சம் வெங்காயத்தை விட காரத்தன்மை உள்ளது. அதனால் எண்ணெயில் முதலில் இந்த பூண்டைத்தான் போட வேண்டும். இந்த பூண்டை நாம் தாளிசம் செய்ய வேண்டும். பூண்டை முதலில் போட்டு வதக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல பொன்முருவலா வதக்கணும். அதுக்கடுத்து வெங்காயத்தை நாம் போட வேண்டும். வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். வெங்காயத்தை வதக்கிய பிறகு இங்க பாருங்க, மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையை நாம் போட்டு அதையும் போட்டு நாம் வதக்க வேண்டும். வதங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மணத்தக்காளி கீரை நன்றாக சுருங்க வேண்டும். இப்படி சுருங்கி விடும். மணத்தக்காளி கண்களுக்கு நல்லது. அதே சமயத்தில் வயிற்றினுடைய புண்களுக்கு நல்லது. குடல் புண்கள் என்று சொல்வார்கள், வாயு புண்கள் என்று சொல்வார்கள். மணத்தக்காளி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை நாம் சமைத்து சாப்பிட்டாலே நம்முடைய செரிமான மண்டலம் நன்றாக இருக்கும். நன்றாக வதங்கிவிட்டது. கீரை நன்றாக வதங்கிய பிறகு இதில் 2 டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும். இங்க பாருங்க, 2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம். முதல்ல 2 டம்ளர் தண்ணி ஊத்திடுறோம். தண்ணி ஊத்தின பிறகு தேவையான அளவிற்கு உப்பு சேர்க்க வேண்டும். இவ்வளவு உப்பு போட்டா போதும். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்தா பிறகு இது நல்லா கலக்கி விட்டுறணும். கலக்கி விட்ட பிறகு இதை நாம் ஒரு மூடி எடுத்து மூடிவிட வேண்டும். கொதித்த பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் உப்பு, அந்த மிளகு தூளை போட்டுவிட்டால் மணத்தக்காளி சூப் ரெடி. இது எல்லோருக்கும் பொருந்துமா என்றால் எல்லோருக்கும் பொருந்தும். இளம் குழந்தைகளுக்கும் இதை கொடுக்கலாம். அதாவது 3 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு இது நன்றாக இருக்கும். அதாவது வயிற்று உப்புசம், வயிற்று பொறுமல், கடமடா குடமடா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். வயிற்று எரிச்சல் ஒரு மாதிரி இருக்கும். வயிறு காந்தல் என்று சொல்வார்கள். இந்த வயிறு காந்தல் இவைகளுக்கெல்லாம் மிக எளிமையாக வீட்டிலேயே இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சோம்னா, ஒரு எளிய வீட்டு வைத்தியத்தின் மூலமாக நமக்கு தேவையான உணவே மருந்து. வெங்காயம் உணவுதான், பூண்டும் உணவுதான், மணத்தக்காளியும் உணவுதான், தண்ணீரும் உணவுதான். இதையெல்லாம் இந்த உணவுதான் மருந்தாக மாறுகிறது. இந்த மருந்தாக மாறக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை கொண்டு பல மருத்துவத்தை உணவின் மூலமாகவே நம்முடைய சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்படி உணவின் மூலமாக செய்யப்படுகின்ற செய்முறையோடு இந்த வீட்டு வைத்திய குறிப்புகளை அல்மா சித்த மருத்துவ குழுமம் உங்களுக்கு வழங்க இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இடைவிடாது நீங்கள் அந்த வலையொலி, அல்மா ஹெர்பல் வலையொலியை நீங்கள் பார்க்க வேண்டும். கொதித்து விட்டதனால் கொதித்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, நல்லா கொதிக்குது பாருங்க. இதை கிளறி விட வேண்டியதுதான். இதான் கிளறணும். இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கிளறி விட்டோம். இந்த இலை இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை தன்மை மாற வேண்டும். பச்சை தன்மை மாறினால் மிக அற்புதமாக இருக்கும். வெங்காயத்தில் சிறிய வெங்காயத்தில் பல சத்துக்கள் இருக்கிறது. பூண்டில் பல சத்துக்கள் இருக்கிறது. பூண்டில் உள்ள சத்துக்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதயத்திற்கு மிக நன்மை பயக்கக்கூடிய சத்துக்கள். கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய சத்து பூண்டில் இருக்கிறது. அதே போல கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய சத்து சின்ன வெங்காயத்திற்கும் இருக்கிறது. இதயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய பொருள்கள் இந்த பூண்டும் வெங்காயமும். அப்போ இப்ப இந்த ஒரு சூப்பை குடிப்ப
குடிப்பதன் மூலமாக வயிற்று உப்புசம் சரியாவது மட்டுமல்ல, வயிற்று புண்களுக்கு தீர்வு கிடைப்பது மட்டுமல்ல, வயிற்று எரிச்சலுக்கு தீர்வு கிடைப்பது மட்டுமல்ல, வயிற்று காந்தலுக்கு தீர்வு காண்பது மட்டுமல்ல, இதயம் நன்மை அடைகிறது. இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் படிந்துள்ள அந்த கொழுப்புகளை கரைப்பதற்கு சிறிய வெங்காயத்தில் உள்ள அந்த மூலக்கூறுகள் மாலிகூல்ஸ் என்று சொல்வார்கள், பிளவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் என்று சொல்வார்கள். இந்த பூண்டு மற்றும் சின்ன வெங்காயத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. இதில் கலக்கக்கூடிய இந்த மிளகு இருக்கிறது, அது புண்களை ஆற்றக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தது. அதை தாண்டி இதில் ஊற்றக்கூடிய தேங்காய் பால் இருக்கிறது, அதை விட மிகுந்த சக்தி உள்ளது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்பொழுது நன்றாக கொதித்து விட்டது. இந்த கொதித்ததை பாருங்கள். இதை அப்படியே ஆற வைத்து விட வேண்டும். இதை ஆற வைத்து விட்டு இளம் சூடான பிறகு, இது ஆறின பிறகு இதில் கொஞ்சம் மிளகை போட வேண்டும். மிளகுத்தூளை இந்த அளவுக்கு போட்டுடலாம். மிளகுத்தூளை இந்த அளவுக்கு போட்டு திரும்பவும் கலக்கி விட்டுடலாம். கடைசியா தான் தேங்காய் பால் ஊற்றணும். மிளகு கரைஞ்சு போச்சு. இப்போ இது ஆறணும். கொஞ்ச நேரம் ஆறின பிறகு இளம் சூடாக இருக்கும் பொழுதுதான் தேங்காய் பாலை ஊற்ற வேண்டும். 5 minutes later. நன்றாக ஆறிவிட்டது. ஆறிய பிறகு இங்க பாருங்க, தேங்காய் பாலை இதுல ஊத்துறோம். மணத்தக்காளி சூப் ரெடி. அற்புதமான பொருள் தெரியுமா? தேவாமிர்தம். அமிர்தம் என்று சொல்வார்களே, அதில் தேவாமிர்தம் அப்படி என்று சொல்லலாம். இதை அப்படியே இந்த இதோடவே சாப்பிடணும். இப்படிதான் எடுக்கணும். இப்படிதான் எடுத்து சாப்பிடணும். வடிகட்டி எல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படிதான் எடுத்து சாப்பிட வேண்டும். இப்ப பாருங்க, எடுத்துக்கிட்டோம். குடிச்சு பார்க்கலாமா? அற்புதம், அமிர்தம். இதுபோல சித்தர்கள் சொன்னதையெல்லாம் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இன்றைக்கு மணத்தக்காளி சூப் செய்வது எப்படி என்பதை பார்த்தோம். நாளைக்கு வேறொரு சூப் செய்வதை பார்ப்போம். நன்றி.